வாங்க ஒரு குட்டி சாட்டர்டே விலாக் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து நான் தனிக்காட்டு ராஜா காலையில் எந்திரிச்சிட்டு 2 தோசை சுட்டு சாப்பிட்டேன் பசிச்சதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு திருப்பி பசித்த மாதிரி இருந்துச்சு. கீழ்கடையில் போயிட்டு எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டுட்டு படம் பார்த்துட்டு அந்த காஃபியை குடிச்சு முடிச்சாச்சு. சரி வந்து மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். மத்தியானம் நல்லா தூங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு தான் எந்திரிச்சு சமைக்க ஆரம்பித்தேன். கருவாடு தொக்கு பண்ணிடலாம், வாழைக்கருவாடு இருந்துச்சு, அதை போட்டு தொக்கு பண்ணிடலான்னு வெங்காயம் பூண்டு அது கூடவே இந்த தக்காளி ரொம்ப புளிப்பு இல்லை, ஒரு கிரேவிக்காக தான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முட்டை இருந்துச்சு, அதையும் அவிச்சு போட்டாச்சு. கேரட் பீன்ஸ் பொரியல் ஃபைபருக்காக அதுவும் செஞ்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அடுப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரம் இருந்துச்சு, அதையும் விளக்கி வச்சாச்சு. விளக்குன கேப்பில் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆடி பெருக்கு இல்லையா, அதனால வந்து விளக்கெல்லாம் விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு மிஷினில் துணியை போட்டுட்டு என்ன தான் நம்ம தனியாக இருந்தாலும் நிறைய வேலை இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் வாஷிங் மிஷினில் துணியை போட்ட கேப்பில் பார்த்திங்கன்னா வந்து விளக்க கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு பார் கீப்பர் ஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் கழுவுனா சூப்பர் பலன்னு வந்துருச்சு. இதை கழுவி வச்சுட்டு சாமி செல்ஃபி நல்லா வெட்டிஷி வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறேன். இது மட்டும் பெண்டிங் டாஸ்கில் இருந்துச்சு, அதுவும் நேற்று திருப்தியாக முடிச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் வாக்கிங்கும் போயிட்டு வந்துட்டு சமைச்சு வச்ச சாப்பாடை சூப்பராக உட்காந்து சாப்பிட்டுட்டு அன்னைய டே அழகாக முடிஞ்சிச்சு. இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.